உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் கே. முருகன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வணக்கம். முதலாவதாக, இந்த நுகர்வோர் உரிமை என்றால் என்ன என்று பார்த்தால், ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையையோ நுகர்வோர் வாங்கி பயன்படுத்துகிற பொழுது அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வாங்குகிற போது ஏமாறாமல் இருக்க வேண்டும். வாங்குகிற பொருளுக்கு சரியான விலையை கொடுக்க வேண்டும். அவர் வாங்குகிற பொருள் தேர்வு செய்து எடுக்கப்படுகிற சரியான பொருளாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் வாங்கிய பொருளிலோ அல்லது சேவையிலோ ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு அந்த பொருளையோ சேவையோ வாங்கியவர் நமக்கு அவைலபிளாக இருக்க வேண்டும். மேலும் ஒருவேளை நாம் வாங்கிய பொருள் சேவையின் மூலமாக நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டதற்கான நிவாரணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். இவ்வாறு பாதுகாப்பு முதல் நிவாரணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு சில உரிமைகளை தந்திருக்கிறது. முதலாவதான உரிமை பாதுகாப்பான உரிமை. ஒரு பொருளை நீங்கள் வாங்குகிற போது அல்லது ஒரு சேவையை வாங்குகிற போது இந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது என்ன பாதுகாப்பு உரிமை? அதை எப்படி பயன்படுத்துவது என்றால், உதாரணமாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு கம்பெனியில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதாக எடுத்துக்கொள்வோம். ஒரு கேஸ் ஸ்டவ் இல்லது ஒரு குக்கர் இல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் லைட், இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை வாங்குகிற போது அரசாங்கம் அதற்கு சில முத்திரைகளை வைத்திருக்கிறது. ISI தர முத்திரை, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. அந்த முத்திரை இருக்கணும். அந்த பொருளை வாங்கினா நீங்க சேஃப். அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அக்மார்க் முத்திரை வாங்கினா நீங்க சேஃப். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தரத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பொருளை வாங்குகிற போது இந்த பொருள் பாதுகாப்பானதுதான் என்பதற்கு அரசாங்கம் பல்வேறு துறைகள் மூலம் பல்வேறு சான்றுகளையும் தரங்களையும் நிர்ணயித்திருக்கிறது. இவற்றை நாம் தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும். இப்ப ஹெல்மெட் வாங்குறீங்க, நீங்க ISI முத்திரையை பார்த்து வாங்கலன்னா ஹெல்மெட்டுக்கு மட்டும் சேஃப் இல்லைன்னு நினைக்காதீங்க, தலைக்கு சேஃப் இல்ல. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம், திறந்த வெளி மார்க்கெட், எல்லா பொருள்களும் எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. எந்த பொருளுக்காச்சும் தரம் இருக்கான்னா எதுவுமே தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு பாதுகாப்புக்கான உரிமை நிலைநாட்டப்படுகிறதா என்றால் சந்தேகமே. ஆகவே நுகர்வோர் உரிமை சட்டப்படி நீங்கள் நுகர்வோர் உரிமை நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தாக்கல் செய்கிற அளவுக்கு நீங்கள் தகுதியான நுகர்வோராக இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு சட்டம் வழங்குகிற முதல் உரிமையான பாதுகாப்பு உரிமையை நாம் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒரு பொருளையோ சேவையோ வாங்குற பொழுது நிலைநாட்ட வேண்டும். நமக்கு சட்டம் தருகிற இரண்டாவது உரிமை தகவல் பெறுகிற உரிமை. ஒரு பொருளை வாங்குகிற போது ஒரு பாக்கெட்ல இருக்கு, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று ஒரு பாக்கெட்ல இருக்கு. அது உள்ள என்ன இருக்கு? பிஸ்கட். பிஸ்கட்னா என்ன? அது எப்ப செஞ்சாங்க? எதென்ன பொருள் அதுல இருக்கு? எவ்வளவு வெயிட்? அதோட விலை என்ன? எக்ஸ்பைரி டேட் என்ன? இதெல்லாம் அதுல இருக்கணும். எதுல இருக்கணும்? அந்த பொட்டலத்தின் மீதே பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சொல்லுது. இது நமக்கு என்ன உரிமை? தகவல் பெறுகிற உரிமை. அதுல எதுவுமே இல்லாம சும்மா பேப்பர்ல பேக் பண்ணி கொடுத்தா அதை நுகர்வோர் வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனா நாம பெரும்பாலும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பைரி டேட்டையே பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது. சட்டம் பேப்பர்ல தான் இருக்கும், செயல்படுத்துறது நாம தான், சாப்பிட்ற ஆள் தான். ஆக ஒரு பொருளை வாங்குகிற போது காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி MRPயை பார்க்கணும். MRPங்கிறது GST எல்லாம் சேர்ந்த விலை. எக்ஸ்பைரி டேட் எப்ப பார்க்கணும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்கணும். இந்த விவரங்களை எல்லாம் பார்த்து நாம் வாங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிற உரிமை நம்முடைய இரண்டாவது உரிமை, தகவல் பெறும் உரிமை. மூணாவது உரிமை தேர்வு செய்கிற உரிமை. ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி. ஒரு பொருளை வாங்குறோம், நீங்க வாங்குற பொருள் தான் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. 5ஆம் நம்பர் செருப்பும் 6ஆம் நம்பர் சேர்ப்பும் ஒவ்வொரு காலுக்கு வர்றதெல்லாம் நம்ம செய்தியில பாக்குறோம். என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்ல, உடனே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்ணதுக்காக நம்ம வாங்குறோம்? போடுறதுக்கு தானே வாங்கணும். ஆக நீங்க வாங்குறப்போ சட்டப்படி நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, உங்களுக்கு உரிமையை செயல்படுத்துறீங்கன்னா பொருளை தேர்வு செய்ய வேண்டும். இந்த உரிமையெல்லாம் நீங்க செயல்படுத்தினா தான் உங்களுடைய அடுத்த உரிமையை நீங்க நிலைநாட்ட முடியும். அப்புறம் நுகர்வோர் கல்விக்கான உரிமை. நுகர்வோர் கல்வி பெறுவது நம்முடைய ரைட். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, இது உங்களுக்கு சட்டம் தந்திருக்கிற உரிமை. நுகர்வோர் சட்டத்தை பற்றி, நுகர்வோர் உரிமைகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள்லே இருக்கு. ஆக இந்த உரிமைகள் எல்லாம் நம்ம எங்க நுகர்வோர் கல்வி இருக்கோ அதெல்லாம் தேடி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்முடைய உரிமை.
ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி, சேவை வாங்குறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாம போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. வாங்குறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட உரிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசும் அரசின் பல்வேறு துறைகளும் இதற்கான பணியை உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. அதை நாம் உரிமையாக பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். அப்புறம் நமக்கு ரைட் டு பி ஹர்ட், அதாவது உங்களுடைய உரிமையை கேட்கும் உரிமை. ஒருத்தர் தன்னுடைய சகோதரி மகளுக்கு திருமணம் பண்றார். திருமணம் பண்றப்போ ஐஸ்கிரீம் கல்யாணத்துல கொடுக்கணும்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றார். ஐஸ்கிரீம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துருச்சு. ஆனா கல்யாண வீட்டுல சண்டை, சரியா ஐஸ்கிரீம் கூட கொடுக்கலன்னு சண்டை. என்னன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் வந்துருச்சு அப்படின்னு ஐஸ்கிரீம் கடைக்காரர் சொல்றாரு, ஐஸ்கிரீம் வரலன்னு சமயக்காரர் சொல்றாரு. கல்யாணம்லாம் முடிஞ்சு பார்த்தா வெளியே போய் பார்த்தா வெளியே ஐஸ்கிரீம் இருக்கு. எங்க ஐஸ்கிரீம் இருக்கு? கல்யாண மண்டபத்துக்கு வெளியே அந்த கம்பெனி பேர் போட்ட ஐஸ்கிரீம் வண்டி நின்றுகிட்டு இருக்கு 3 மணி நேரமா. நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணா ஐஸ்கிரீமை சாப்பிடுற இடத்துல கொண்டு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லி 18,500 ரூபாய் காசையும் காம்பன்சேஷனையும் கொடுத்தாங்க. ஆக கேட்டு பெறுகிற உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கு, நாம் அதை நிலைநாட்டணும். அடுத்ததாக குறை தீர்க்கிற உரிமை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 2 நீதிமன்றம் இருக்கு. ஒன்னு சிவில் நீதிமன்றம், இன்னொன்னு குற்றவியல் நீதிமன்றம். உரிமையியல், குற்றவியல் 2 நீதிமன்றம். இந்த குற்றவியல் நீதிமன்றம் இவர் செஞ்சது தவறுன்னு சொல்லும், தவறு இல்லைன்னு சொல்லும். அதுதான் குற்றவியல் நீதிமன்றம். உரிமையியல் நீதிமன்றம் உரிமையை சொல்லும். இந்த பொருள் இவருக்கு சொந்தமானது, இந்த சொத்து இவருக்கு சொந்தமானது, இது சொந்தம் இல்லை, இதைத்தான் சொல்லும். இந்த 2ம் போதாது, பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் வேணும் அப்படின்றதுக்காக வந்ததே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஆக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, பாதிக்கப்பட்டவனுக்கான நிவாரணம் தர முடியும். நிவாரணம் காம்பன்சேஷன் எப்படி பெற முடியும்? ஒரு குறிப்பிட்ட காசை, நான் கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்க முடியும். நீ செஞ்சது தப்பு, அந்த வேலையை நிறுத்துன்னு சொல்ல முடியும். எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, நஷ்ட ஈடு கொடுன்னு கேட்க முடியும். மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு, எனக்கு அதுக்கு காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்க முடியும். இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியதுனாலதான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்குன்னு தனியா ஒரு நீதிமன்றத்தையே இந்த சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அது நீதிமன்றம்னே சொல்லக்கூடாது, நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிதான் சொல்லணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒரு பொருளை வாங்குகிற போதே அந்த பொருள் தவறு இருந்தால், அந்த சேவையில் தவறு இருந்தால், நீ நிவாரணம் பெறுவதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நம்முடைய குறை தீர்க்குகிற உரிமை. அடுத்தது சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறப்போ அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இயற்கை கொடுத்த ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்சஸ் எல்லாம் நீ அனுபவிக்கலாம், ஆனா அதை கெடுத்துடக்கூடாது, அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லுது. அந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பொருட்களை நாம் பயன்படுத்தணும். அந்த மாதிரி பயன்படுத்தினாதான் நீ வாழுகிற சூழல் நல்லா இருக்கும். அப்படின்றதுனால இந்த சட்டத்தின் மூலம் நமக்கு தரப்படுகிற உரிமை நல்ல சுற்றுச்சூழலுக்கான உரிமை. இந்த உரிமைகளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை நாம் பெற முடியும். ஏதாவது ஒரு மூலையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒருவனும் ஏமாந்து கொண்டிருக்கிறான் என்கிற சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று நுகர்வோர் உரிமைகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பொதுவாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி ஏற்படுத்தப்படுகிற நுகர்வோர் கோர்ட்டை அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதை நுகர்வோர் கோர்ட்னு சொல்லக்கூடாது, நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்சியூமர் கமிஷன் 3 விதமா இருக்கு. ஒன்னு, ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சென்னை லெவல்ல சென்னை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், தமிழ்நாடு லெவல்ல தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன், இந்திய அளவில் நேஷனல் கமிஷன் அப்படின்னு 3 நிலைகள்ல வச்சிருக்காங்க. நீங்க வழக்கு போடுறப்போ எந்த வழக்கு போடுறீங்க அப்படிங்கிறது, எந்த நீதிமன்றத்தில் போட போறோம், நம்ம எவ்வளவு நிவாரணம் கேட்க போறோங்கிறத பொறுத்து தான் அது டிசைட் ஆகும். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க நிவாரணம் கேட்குறீங்க. ஒரு லாரி வாங்குனீங்க உங்க ஓன் உபயோகத்துக்கு, அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த கம்பெனி மேலே நீங்கள் வழக்கு போடணும்னு முடிவு பண்ணால், நீங்கள் வாங்கின பணம், உங்களுக்கு ஏற்பட்ட செலவு, உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், நீங்கள் கேட்குற நிவாரணம், இவ்வளோத்தையும் டோட்டல் போட்டால் எவ்வளோ பணம் வருதுன்னு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா. எனக்கு இவ்வளோ பணம் தரணும்னு ஒரு அமௌண்ட் முடிவு பண்ணுவீங்க இல்லையா. அந்த அமௌண்ட்டு 1 கோடி ரூபாயோ இல்லை அதுக்கு கீழேயோ இருந்தால் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணணும். இல்லை சார், நான் கேட்குற பணம் 1 கோடிக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா, 1 கோடிக்கு அதிகமா இருந்து அந்த தொகை 10 கோடிக்கு உள்ள இருந்தா நீங்க ஸ்டேட் கமிஷன்ல வழக்கு தாக்கல் பண்ணணும். இல்ல சார், நான் கேட்கிற அமௌண்ட் 10 கோடிக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, 10 கோடிக்கு மேல எவ்வளவா இருந்தாலும் சரி,
டெல்லியில் இருக்கிற நேஷனல் கமிஷன்ல தான் இந்த வழக்கை தாக்கல் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த 3 நிலைகள்லையும் இந்த வழக்கை தாக்கல் பண்றதுக்கு வழக்கறிஞர் தேவையில்லை, நீங்களே தாக்கல் பண்ண முடியும். பெரிதா கட்டணம் ஏதும் கிடையாது. வக்கீல் வேண்டாம்னு சொல்லல, வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். வக்கீல் வேணுங்கிற கட்டாயம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் சில எளிய நடைமுறையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. அரசாங்கத்தினுடைய இ ஜாகிரதி அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆப், நீங்க உங்களுடைய வழக்கை தாக்கல் பண்ணலாம். இந்த 3 நிலையில உங்களுக்கு நிவாரணம் எங்க வருதோ அங்க நீங்க தாக்கல் பண்ணி உரிய நிவாரணத்தை பெற முடியும். இந்த மாவட்ட அளவில் இருக்கிற குறைதீர் ஆணையத்துல நீதிபதி அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, ஆணைய தலைவர் அப்படின்னு சொல்றோம். அவர் யாருன்னா ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியா இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க. ஒரு சாதாரண நுகர்வோர் ஆர்வலர் ஒருத்தர் இருப்பாரு, இன்னொரு சாதாரண ஒருத்தர் இருப்பாரு. அதாவது இந்த நீதிமன்றம்ங்கிற பயத்தை மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணுங்கிறதுக்காகவே சாமானியமான ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி அட்மாஸ்பியர் வேணுங்கிறதுக்காக எளிமையப்படுத்தப்பட்ட ஒரு குறைதீர் மன்றம் அது. அதனால ரொம்ப எளிமையா இருக்கும், சாதாரணமா நீங்க பேச முடியும், உங்களுடைய வழக்கை ரொம்ப சாதாரணமா சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏதோ ஒரு மூலையில ஒரு பொருளையோ ஒரு சேவையோ வாங்குறப்ப நம்ம பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் தேவை ஒவ்வொருத்தருக்கும் அவசியம், ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் சொன்ன மாதிரி மாநில குறைதீர் ஆணையத்தில் தலைவராக இருக்க உயர்நீதிமன்ற ஜட்ஜியா இருந்தவர் இருப்பார், அவர் பக்கத்தில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தேசிய ஆணையத்துக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தவர் இருப்பார், ஆணைய தலைவரா, பக்கத்துல உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த உறுப்பினர் இருக்கிறதே உங்களை எளிமைப்படுத்துறதுக்கு தான். இன்னும் சொல்ல போனா ஆன்லைன்லாம் வந்துருச்சு. இப்போ உங்களுடைய வழக்கு ஆன்லைன்லேயே நடத்த முடியுங்கிற ஒரு சூழல்லாம் வந்துருச்சு. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு வரணும். இந்த ஆணையத்துக்கு வந்தாதான் சட்டம் செயல்படுத்த முடியும். நாம பாதிக்கப்பட்டோம்னா நாம தான் செய்யணும். இன்னும் சொல்ல போனா இந்த குறைதீர் ஆணையத்துல யார் யாரெல்லாம் வழக்கு தாக்கல் போடலாம்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நுகர்வோர் போடலாம். ஒரு நுகர்வோர் இல்ல, பல நுகர்வோர் சேர்ந்து போடலாம். ஒரே மாதிரி பிரச்சனையில் சேர்ந்துப்பட்ட பலர் சேர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் போட முடியும். இந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோர் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நுகர்வோர் சங்கம் ஏற்படுத்தி அதன் மூலமா தாக்கல் பண்ணலாம். அதே மாதிரி மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி நுகர்வோர் பாதுகாப்பு துறைன்னு வச்சிருக்காங்க. அந்த அரசாங்கமே கூட வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சட்டத்தில் இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரசாங்கம் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பாதிக்கப்படுகிற நுகர்வோர் அதை எடுத்து செயல்படுத்துகிற பொழுதுதான் இந்த சட்டத்தினுடைய முழு பலனையும் மக்கள் அனுபவிக்க முடியும். அடுத்தது, இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் பண்றப்போ உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும், கோர்ட் ஃபீ கட்டணும், இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் இல்லை. மிக குறைந்த கட்டணம் தான் வச்சிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கேட்கிற நிவாரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் ரூபாய் எனக்கு போதும், அதுக்கு மேல வேண்டான்னு கேட்டா நீங்க கட்டணமே கட்ட வேண்டாம். பேப்பரை மட்டும் நீ ரெடி பண்ணி கோர்ட்ல கொடுத்து உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுத்துட்டா போதும். ஆனா கோர்ட்டுன்னு போறப்போ தேவையான ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்க கொண்டு போகணும். யாருக்கிட்ட என்ன கேட்குறீங்கிறது தெளிவா இருக்கணும். எப்படி பாதிக்கப்பட்டீங்கிறது சுட்டி காட்டணும். ஸோ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கட்டணமே இல்லை. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க நிவாரணம் கேட்குறீங்க, உங்களுடைய நிவாரணம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வெறும் 200 ரூபாய் கட்டணம் கட்டினா போதும். கேஸ் ஃபைல் பண்றப்போ நீங்க கோர்ட்டுக்கு கட்ட போற கட்டணம் 200 ரூபாய் தான், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும். அதே இது 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் நீங்க நிவாரணம் கேட்டீங்கன்னா 400 ரூபாய் கட்டணும். 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 400 தான். 20 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க நிவாரணம் கேட்கறதா இருந்தா 1000 ரூபாய் கட்டணும். 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் நம்ம நிவாரணம் கேட்கறேன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு, நம்ம 2000 ரூபாய் கட்டணும். 1 கோடி வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் போறதுலே போட முடியும். இல்ல நான் டிஸ்ட்ரிக்ட் இல்ல, நான் ஸ்டேட்டுக்கு போறேன், எனக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் நிவாரணம் வேணும்னா 2 கோடி வரைக்கும் கேட்டால் 2500 ரூபாய் கட்டணும். 2 கோடி பத்தாது, எனக்கு 4 கோடி வரைக்கும் வேணும்னா 3000 ரூபாய் கட்டணும். 4லிருந்து 8 கோடி வரைக்கும் 5000 ரூபாய் கட்டணும். 8லிருந்து 10 கோடி வரைக்கும் 6000 கட்டணும். 10 கோடிக்கு மேல நீ எவ்வளவு கேட்டாலும் 7500 ரூபாய் தான் கட்டணும். ஆகவே மிகவும் எளிமையான சட்டம், சாமானியனுக்காக கொண்டு வந்த சட்டம். இந்த திருத்தங்கள்லாம் 2019 வந்த திருத்தங்கள். இதுல இந்த கோர்ட் நம்ம என்னென்னலாம் கேட்க முடியும்னு பாத்தீங்கன்னா 3 கோர்ட் இருக்கு, 3 நிலைகள்ல இருக்கு. என்ன கேட்க முடியும் அப்படின்னா, நான் கொடுத்த காசை திரும்ப கொடுன்னு கேட்க முடியும். என் பொருள் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷா வேற பொருள் தான்னு கேட்க முடியும். ரீப்ளேஸ்மெண்ட் கேட்க முடியும். ரீஃபண்ட் காசை கேட்க முடியும். என்ன டிஃபெக்ட் இருந்ததோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணி தான்னு கேட்க முடியும். எனக்கான செலவுகளையும் சேர்த்து தா அப்படின்னு கேட்க முடியும். இந்த பொருளே நீ செய்யறது தப்புப்பா, மக்களுக்கு ரொம்ப பிரச்சனை, இந்த பொருளை செய்யறத நிறுத்துன்னு கேட்க முடியும். இப்படி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் என்னென்ன நிவாரணம் பெற முடியும், எல்லா நிவாரணம் பெற முடியும். இப்போ நான் சொன்ன நிவாரணத்தோடலாம் சேர்த்து இது பிரச்சனைகள்னால எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடு தானும் கேட்க முடியும்.
கேட்டு வாங்கவும் முடியும். ஒரு சின்ன ஒரு எளிய வழக்கு ஒன்று சொல்றேன். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்த புதுதுல ஒரு பெரியவர் பேருந்துல பயணம் பண்றார். பேருந்து கட்டணம் 45 காசு. அந்த நேரத்துல 45 காசு சரியா இல்லாதனால 50 காசு கொடுக்குறார். கொடுத்து பயண சீட்டு வாங்குறார். வாங்கிட்டு 5 காசு பேலன்ஸ் அவருக்கு தரல கண்டக்டர். இந்த பெரியவர் டிக்கெட் வாங்கினவர் 2-3 முறை திரும்ப கேட்கிறார். ஆனாலும் அந்த கண்டக்டர் அதை பெருசுப்படுத்தாம வரப்பா வந்தா தரேன்னு சொல்லி அப்படியே தள்ளுறார். அவருடைய நிறுத்தம் வந்துருச்சு. இறங்குறப்பவும் கேட்கிறார், சில்லறை கொடுக்கப்படல. அவர் இறங்கி போயிட்டார். 5 காசு அவருக்கு கொடுக்கலங்கிறது அவருடைய பிரச்சனை. அந்த பெரியவர் என்ன பண்றார், 5 காசு தரலங்கிறதுனால விடல. அந்த பயணச்சீட்டை வச்சுக்கிட்டு அந்த பஸ் இயக்குன டெப்போவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். பதிவு தபால்ல எழுதுறார். அப்போ 12 ரூபா பதிவு தபால் கட்டணும். 5 காசு வராததுக்கு 12 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி பதிவு தபால்ல புகார் எழுதுறார். என்னன்னு எழுதுறார், இந்த மாதிரி நான் வந்தேன், 50 காசு கொடுத்தேன், 5 காசு என்ன மோசம் பண்ணிட்டாங்க, எனக்கு நஷ்டஈடு தரணும், 5 காசை தரணும், நஷ்டஈடு தரணும் ஒரு கடிதம் எழுதுறார். டெப்போக்கு எழுதுறார். 5 காசுக்கு கடிதம் வந்தா யாராவது மதிப்பாங்களா? எதுவும் மதிக்கப்படல. அவருக்கு 5 காசு கிடைக்கல. அவர் என்ன பண்ணாரு, 45 காசுக்குள்ள பயண டிக்கெட், இவர் எழுதின பதிவு தபால், அங்கிருந்து வந்து அக்னாலஜ்மெண்ட், இந்த 3ஐயும் வச்சு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் பண்ணிட்டார். இந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன தெரியுமா சொன்னாங்க, 5 காசு கொடுக்காது தப்பு, அவருக்கு 5 காசை கொடுங்க, வழக்கு நடத்தின செலவு அவருக்கு 500 ரூபாய் கொடுங்க, அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 5000 ரூபாய் கொடுங்க. 5500 ரூபாயும் 5 காசும் கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிச்சு நுகர்வோர் குறைதீர் ஆணையம். 5 காசுக்கு கூட வழக்கு போட முடியும் என்று நிரூபித்த முன்னுதாரணங்கள் நம்ம ஊர்லயே இருக்கு. இப்படியெல்லாம் நுகர்வோர் கல்வி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு தான் இருக்கு. 5 காசுக்கு கூட நுகர்வோர் கோர்ட்டுக்கு போக முடியும் என்கிற எக்ஸாம்பிள்லாம் நம்ம நாட்டில் இருக்கு. வணக்கம் நேயர்களே. பொதுவா நுகர்வோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தாக்கல் செய்யறதுக்கு 3 நிலைகளில் கோர்ட் இருக்கு. ஏதாவது ஒரு கோர்ட்ல போய் நம்ம தாக்கல் பண்ணணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட வழக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ட்டா நாம நுகர்வோருங்கிறவர் யாரு, ஒரு பொருளையோ இல்லை ஒரு சேவையோ வாங்கி பயன்படுத்துறப்போ பாதிக்கப்பட்டிருந்தோம்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம். நாம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம்னு வச்சுப்போம். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை வாங்கியிருக்கோம். இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை வாங்கி பயன்படுத்துறப்போ நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு தான் நம்ம கோர்ட்டுக்கு போக போகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கின பில்லு உங்ககிட்ட இருக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கின பில்லு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நல்லா கவனமாக இருக்கணும். இப்போ நிறைய கடைகளில் பில் தர்றப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரிண்டிங் மிஷினில் ஜெனரேட்டட் பில் தராங்க. அந்த பில்லை எடுத்து போய் நீங்கள் வீட்டில் வச்சீங்கன்னா 4 நாளில் அழிஞ்சிரும், ஃபேட் ஆயிடும். வெள்ளை பேப்பர் தான் இருக்கும், பில்லு இருக்காது. அந்த மாதிரி பில்லு உங்களுக்கு தரப்பட்டா வீட்டுக்கு வந்தோடனே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிடணும். ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த பில்லு அழியாது. அவங்க தர்ற மிஷின் அழியும். அந்த இங்கு அழிகிற மாதிரி இங்கு தான் வச்சிருக்கான். அதனால அந்த பில்லு ரொம்ப முக்கியம். பில்லு வச்சிருந்தேன் சார், அழிஞ்சிருச்சுன்னா அழிஞ்சிரும். நீங்க பில்லை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சில பல நிறுவனங்கள் தான், எல்லா நிறுவனங்களும் அப்படி நான் சொல்ல வரல. நீங்க இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பயன்படுத்துறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தி இருக்கணும். அவங்களுடைய சர்வீஸ் சென்டரா இல்ல அவங்களுடைய பிரான்ச்சா எங்கேயோ நீங்க தகவல் சொல்லியிருக்கணும். அதற்கான ஆதாரம் இருக்கணும். ஒன்று கடிதம் எழுதியிருக்கணும், இல்லை மெயில் போட்டிருக்கணும், இல்லை வாட்ஸ்அப்பு SMS, ஏதாவது உங்களுடைய பிரச்சனையை அவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்க வச்சிருக்கணும். சொல்லியும் அவங்க செய்யலைன்னா தான் நீங்க கோர்ட்டுக்கு போறது நியாயமா இருக்கும். பிரச்சனையே இல்லாம கோர்ட்டுக்கு போனா நியாயமா இருக்காது. இந்த நிலையை கடக்கிறப்போ இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, தீர்த்து கொடுங்கன்னு 1 வாரம் 10 நாள் டைம் கொடுத்துருக்கணும். எதுவும் முடிஞ்சு அவங்களுக்கு பிரச்சனை தீரலை அப்படின்னா நீங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு போய் தான் ஆகணும். இப்போ நம்ம நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு போக போறோம். ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கின கேஸ்ல இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை செஞ்சது ஒரு கம்பெனியா இருக்கும், வித்தது ஒரு கம்பெனியா இருக்கும். பெரும்பாலும் செய்யற இடத்துல வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்க யார் மேல வழக்கு தாக்கல் போடணும்னா, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் செஞ்சவர் மேலேயும் போடணும், உங்களுக்கு வித்தவர் மேலையும் போடணும். சர்வீஸ் பண்ணதுக்கு நீங்க யார்ட்டையாவது கொடுத்து அவர் வேற ஒரு கம்பெனியா இருந்தா அவரையும் நீங்க பார்ட்டியா சேர்க்கணும், சர்வீஸ் சென்டர். ஆக இந்த 3 பேர் மேல வழக்கு. நிவாரணம் என்ன நிவாரணம் கேட்க போறோம்? ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கின செலவு. ரெஃப்ரிஜிரேட்டரை மாத்தி கேட்க போறோமா, இல்ல ரெஃப்ரிஜிரேட்டரே வேண்டாம் எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்க போறோமா, இல்ல எனக்கு அதனால பிரச்சனை ஆயிடுச்சு காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்க போறோம்? அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை டிசைட் பண்ணியாச்சு, இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. இப்போ எந்த ஊர்ல வழக்க தாக்கல் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஊர் தருமபுரி, நீங்க வழக்கு தாக்கல் பண்ண போறது தருமபுரியில அப்படின்னா நீங்க வாங்கின பொருள் எந்த ஊர்ல, வேலூரா, சென்னையா, மும்பையா தெரியாது. அப்போ நீங்க எங்கெல்லாம் தாக்கல் பண்ணலாம்னா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த பகுதிக்கு உரிய நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்க அந்த கம்பெனி இருக்கோ, நீங்க வாங்கின இடம் இருக்கு இல்லையா, வாங்கின கடை, அதுக்குரிய டெரிட்டரியிலையும் நீங்க தாக்கல் பண்ணலாம்.
இல்ல உங்க 2 பேருக்குள்ள டிரான்சாக்ஷன் வேற எங்கேயாவது நடந்திருந்தா அங்கேயும் பண்ணலாம். ஆக இந்த 3 இடங்கள்ல ஒரு இடத்துல உங்களுக்கு கன்வீனியன்ட் இடத்துல போடலாம். நீங்க இருக்கிற பகுதி, எதிர்பார்ட்டிக்கு இருக்கிற பகுதி, இல்ல டிரான்சாக்ஷன் நடந்த ஜூரிஸ்டிக்ஷன் நடந்த இடத்துல நம்ம போட முடியும். இந்த 3ல ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த நீதிமன்றத்தில் நம்ம இந்த வழக்கை தாக்கல் பண்றப்போ ஆவணம் தயாரிக்கணும். அரசாங்கம் ஜாகிரதின்னு அரசாங்கத்தோட வெப்சைட் இருக்கு. அதாவது ஜாகிரதினா ஜஸ்டிஸ் அண்ட் கிரீவன்சஸ் ரெட்ரஸல் த்ரூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன், இதனுடைய அப்ரிவேஷன் தான் ஜாகிரதி அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க அரசாங்கம். அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணால் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு அதில் போயிட்டு முதல்ல நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் லோட் பண்ணணும். பதிவு பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் பதிவு பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை கொண்டு வந்து சாதாரண கோர்ட்டில் தாக்கல் பண்ணணுங்கிற நடைமுறையை இப்போ எளிமைப்படுத்தியிருக்காங்க. பதிவு பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, நீங்கள் யார், உங்களை பற்றிய முழு விவரத்தை சொல்லணும். அப்புறம் யார் மீது வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க, யார் மீதெல்லாம் தாக்கல் பண்ணுறீங்க, ரெஃப்ரிஜரேட்டரை செய்தவர், ரெஃப்ரிஜரேட்டரை விற்றவர், சர்வீஸ் பண்ணி தரதாக சொல்லி நம்மளை அலைக்கழித்தவர், இந்த 3 பேரை சேர்த்துட்டோம். இப்போது என்ன பொருளை வாங்கினீங்க, என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எப்போ பணம் கொடுத்தீங்க, அதுக்கு என்ன ஆதாரம், எப்போ டெலிவரி கொடுத்தாங்க, இந்த விவரங்களை சொல்லணும். அதன் பிறகு இந்த ரெஃப்ரிஜரேட்டரை அவங்க சொன்னபடி நான் பயன்படுத்துகிறப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அந்த ப்ராப்ளத்தை சுட்டி காட்டணும். என்னென்ன ப்ராப்ளம், இத்தனை முறை வந்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்க, சரியாகலை, எனக்கு ப்ராப்ளம் தீரல, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டேன், அவங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லலை, அந்த ஆதாரத்தை சொல்லணும். அதன் பிறகு இந்த மாதிரி ஆயிட்டதுனால உங்கள் நிவாரணத்தை கேட்கணும். இப்போ நம்மளுடைய நிவாரணம் நிச்சயமாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டருங்கிறப்போ 1 கோடிக்கு மேலே போகாது, குறைவாக தான் இருக்கும். அதனால 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே நம்ம கேட்குறோம்னாக்கா நம்ம கட்டணமே கட்ட தேவையில்லை, டைரெக்டாக ஃபைல் பண்ணிடலாம். இல்லை 5 லட்சத்துக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அந்த 200 ரூபாயை கட்டி அது நம்முடைய நிவாரணத்தை பெற முடியும். பெரும்பாலும் வழக்கறிஞர் இல்லாமலே நிறைய பேர் ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வழக்கறிஞர் மூலமாக கூட ஃபைல் பண்ணுறாங்க. இல்லை சார், சுத்தமாக எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, நாங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா பட்சத்தில் ஒரு உதவியை நாடிக்கலாம், தவறு இல்லை. ஜாகிரதியில் போனால் அவங்களே ஃபார்மேட்லாம் வச்சுருக்காங்க. அதில் மிக எளிதாக வழக்கை நாம் தாக்கல் செய்ய முடியும், நம்முடைய நிவாரணத்தை பெற முடியும். நாம் கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது வழக்கு போடணும்னு நம்ம வழக்கு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே அந்த தவறு நிறுத்தப்படும். இப்போ நான் பேசுகிறப்பவே நான் யோசிச்சுட்டு இருக்கேன், யாராச்சும் எங்கே ஏமாந்துட்டு இருப்பாங்களோன்னு. நிச்சயமாக ஏதோ ஒரு மூலையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நுகர்வோர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நாம் போக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. நாம் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணோம், நம்ம எதிர்பார்த்த நிவாரணம் நமக்கு கிடைக்கல, இல்லை நம்மளுடைய நிவாரணம் தரப்படாமல் போயிடுச்சு, நம்மளுடைய வழக்கு ரத்து செய்யப்பட்டுருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாம் என்ன பண்ண முடியும், நம்ம மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். பெரும்பாலும் அந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிற பேரை வச்சே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். பெரும்பான்மையான வழக்குகள் நுகர்வோருக்கு சாதகமாகத்தான் முடிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில வழக்குகள் அப்படி முடியாமல் நமக்கு எதிராக போயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்கல அப்படின்னா கூட மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். நிச்சயமாக மேல்முறையீடு செய்து நீங்கள் கேட்ட நிவாரணத்தை பெற முடியும் என்கிற உத்தரவாதம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சாமானியனை பொறுத்த வரைக்கும் தவறு நடக்காம, குற்றம் நடக்காம கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அவசியம் இல்லை. நிச்சயமா அந்த மனிதனுடைய கான்சியஸ்னஸுக்கு நுகர்வோர் பிரச்சனை இருக்குன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் நிவாரணம் கிடைக்கல அப்படின்னா ஒரு சில டெக்னிக்காலிட்டினால இருக்கலாம். உதாரணத்துக்கு யார் நுகர்வோர், நுகர்வோர் என்றால் யார் அப்படின்னு சட்டத்தில் சில வரையறை இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பொருளை அல்லது சேவை வாங்கி பயன்படுத்தினா தான் நுகர்வோர். பொருளை வாங்கி விற்கிறார் இல்லையா, அவர் நுகர்வோர் இல்லை, பயன்படுத்துறவர் தான் நுகர்வோர். நான் ஒரு டிராக்டர் வாங்குறேன், நான் விவசாயம் பண்ணுறேன், என் ஓன் யூஸுக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா நான் நுகர்வோர். நான் டிராக்டர் வாங்கி எல்லாத்துக்கும் வாடகைக்கு விட போகிறேன் அப்படின்னா டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நான் நுகர்வோர் இல்லைன்னு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சொல்லுது. ஆக நீங்கள் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறப்போ நீங்கள் நுகர்வோர் சட்டப்படி நுகர்வோர் தானா என்பதை உறுதி செய்து கொண்டு வழக்கு தாக்கல் செய்யணும். அப்படி இல்லை, நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நீங்கள் நுகர்வோரே இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிருச்சுன்னா நான் நுகர்வோர் தாங்கிறத நிரூபிக்கிற பொறுப்பு நமக்கு வந்துடும். எப்படி தீர்ப்பு நமக்கு எதிராக அமைந்தாலும் நாம் மேல்முறையீடு செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் தாக்கல் செய்த வழக்கு மாவட்ட குறைதீர்
ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்தால் அல்லது நீங்கள் கேட்ட நிவாரணம் உரிய நிவாரணம் கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் அதை எதிர்த்து அந்த ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு அதற்கு மேல் இருக்கிற மாவட்டத்தில் இருந்தாக்க நீங்க மாநில ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு அதோட சேர்த்து அப்பீல், அதுக்கு சில ப்ரொவிஷன் இருக்கு, ப்ரொவிஷனை போட்டு அதில் எழுதி 30 நாளைக்குள்ள நீங்க மேல்முறையீட்டு ஆணையத்தில் அப்பீல் போட முடியும். நிச்சயமாக போட்டீங்கன்னா உரிய நிவாரணத்தை பெற முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இல்லை சார், என் வழக்கு ரத்து செய்யப்பட்டதே மாவட்ட ஆணையம் இல்லை மாநில ஆணையம் தான்னா நீங்க தேசிய ஆணையத்துக்கு போக முடியும். இன்னும் சொல்ல போனா தேசிய ஆணையம் என்பது கூட இறுதி இல்லை. தேசிய ஆணையத்தில் நிவாரணம் இல்லாம கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கேஸுகள்லாம் நிறைய இருக்கு. 4வது நிலை சுப்ரீம் கோர்ட். மாவட்ட ஆணையம், மாநில ஆணையம், தேசிய ஆணையம் தாண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாம் நிவாரணம் பெற முடியும். இந்த மாதிரி நீங்கள் மேல் கோர்ட்டுக்கு போகிறதப்போ நீங்கள் தனியாக ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியதில்லை, ஏற்கனவே கட்டின ஃபீஸ் தான். அப்பீல் போகிறப்ப தனியாக கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பிற மாவட்டங்களில் இருக்கிறவங்க இப்போ சென்னை வர வேண்டியிருக்கும், அதாவது மாவட்டத்தில் இருக்கிறவங்க மாநிலத்துக்கு வர வேண்டியிருக்கும், தலைநகருக்கு வர வேண்டியிருக்கும். ஆன்லைனில் கூட நீங்கள் வழக்கை தாக்கல் பண்ண முடியும், நடத்த முடியும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சிறப்பம்சமே அதுதான். இப்போ டயர் 1 டிஸ்ட்ரிக்ட், டயர் 2 ஸ்டேட்டு, டயர் 3 நேஷனல் அப்படின்னு இந்த 3 நிலைகளும் நம்ம 3 படிநிலைகளாக நம்ம வழக்கை கொண்டு போக முடியும். நிச்சயமாக நம்முடைய வழக்கு ரத்து செய்யப்பட்டால் நிவாரணம் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு நாம் அப்பீல் போகிறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தயாரிச்சுக்கணும். நம்ம எப்படின்னா, இதற்கு முன்னதாக இது போன்ற வழக்குகளில் என்ன தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு தேசிய ஆணையத்தினால, சுப்ரீம் கோர்ட்னால, இந்த மாதிரி நம்ம என்ன சப்ஜெக்ட் டீல் பண்ணுறோமோ அது சம்மந்தமாக என்னென்ன தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்குங்கிற ஒரு தயாரிப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம போனால் எளிதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கம்பெனி டிராக்டரை வாங்கி ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா அவர் விவசாயத்துக்கு ஓட்டுறாரு, வாடகைக்கு விவசாயத்துக்கு ஓட்டுறாரு. என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் கன்சியூமர் கிடையாது, இவர் அவர் சொந்த நிலத்துக்கு பயன்படுத்தலை, அவர் எல்லாத்துக்கும் ஏர் ஓட்டுறாரு, சம்பாதிக்கிறாரு, அதனால இவர் நுகர்வோர் கிடையாது, இவர் ஒரு வியாபாரிங்கிற மாதிரி போயிடுது. இது நுகர்வோர் கம்ப்ளைண்டே கிடையாது, இங்கே வந்ததே தப்புன்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, பெரிய வக்கீலை வச்சு ஆர்கியூ பண்ணுறாங்க, தோத்து போயிடுது அந்த கேஸ், நுகர்வோரே இல்லைன்னு ரத்து பண்ணிடுறாங்க. இந்த வழக்கை எடுத்துட்டு மாவட்ட ஆணையத்திலிருந்து மாநில ஆணையத்துக்கு வருது. இப்போ பிரச்சனை டிராக்டர் வாங்கி பயன்படுத்துறதுல பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, இவர் நுகர்வோர் கோர்ட்டுக்கு வருவதற்கு தகுதியுடைய நுகர்வோரா இல்லையாங்கிறது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இவர் நுகர்வோர்னு ப்ரூவ் பண்ணிட்டா இவருக்கு நிவாரணம் வந்துடும். அப்போ என்ன பண்ணிட்டா, அந்த வழக்கு தாக்கல் பண்ணவங்க உரிய தயாரிப்புகளை பழைய வழக்குகள்லாம் பார்க்குறப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒருவர் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தினது தான் இல்லை பிறருக்காக கூட இருக்கலாம். அப்படி இருந்தா அவர் டிராக்டர்களை வாங்கி விற்கல, டிராக்டரை பயன்படுத்துறாரு பலருக்கும், அவருக்கு அது ஏர்னிங், அவருடைய சுய வேலை வாய்ப்பு அவருக்கு, அதனால அவர் நுகர்வோர் அப்படின்னு அந்த நீதிமன்றத்துக்கு சான்றான பல தீர்ப்புகள் கிடைச்சிது. அந்த தீர்ப்பெல்லாம் சான்றா காமிச்சு டிராக்டரை அவர் பிறருக்கு பயன்படுத்தினாலும் அவருடைய சம்பாத்தியத்துக்கு அவர் பயன்படுத்தினார், அவர் நுகர்வோர்னு சொன்னாங்க, அவருக்கு உரிய நிவாரணம் தரப்பட்டுச்சு. அதுக்கு மேல அவங்க தேசிய ஆணையத்துக்கு போனாங்க. அந்த வழக்குல டிராக்டர் கேஸ்ல தேசிய ஆணையம் ரத்து பண்ணிடுச்சு அந்த வழக்கை. மாநில ஆணையம் சொன்னது சரி, காம்பன்சேஷன் கொடுன்னு சொல்லிட்டாங்க. பொதுவா வழக்கு ஆர்கியூமெண்ட்னு போறப்ப கொஞ்சம் தயாரிப்புகளோட முன்னெடுந்த தீர்ப்புகள் எல்லாம் பார்த்துட்டு போனோம்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். காம்பன்சேஷன்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது தான் இந்த நீதிமன்றத்தினுடைய சிறப்பே. நாம் ஒவ்வொருவரும் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நாட வேண்டும். ஒருவேளை நம் வழக்கு அங்கு நம் எதிர்பார்த்த பலனை தரவில்லை என்றால் சற்றும் சோர்வடையாமல் கூடிய தயாரிப்போடு நாம் மீண்டும் தாக்கல் செய்து உரிய நிவாரணத்தை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி அமைகிறேன். நன்றி. இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் கே. முருகன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.